ஹாய். ஆக்சுவலா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இன்ஸ்டாவிலயா இன்ஷாட்ல பார்த்தேன்னு நெனைக்கிறேன். எதுலயோ பார்த்தேன். பட் அதுல ஒரு விஷயம் நான் வந்து கவனிச்சேன். ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது அதுல பார்த்துக்கலாம் ஆமா. பார்த்துக்கலாம், பழகிடுச்சு. இது 2மே கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் அத பத்தி கொஞ்சம் யோசிக்கும்போது, இது கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டு தான் இது அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப பார்த்துக்கலாம்னு இருக்கு. ஓகேவா? பார்த்துக்கலாம்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பார்த்துக்கலாம் வேற. ஓகேவா? இப்போ நான் சொல்ற பார்த்துக்கலாம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயம் எஃபோர்ட் எடுத்து ஒரு முயற்சிய எடுத்து வைக்கிறீங்க. ஓகேவா? அந்த முயற்சி நாளைக்கு வெற்றியாகுமா, தோல்வியாகுமாங்கிறது தெரியாது. நீங்க எவ்ளோ எஃபோர்ட் போடுறீங்க, எவ்ளோ கன்சிஸ்டன்சி போடுறீங்க, எவ்ளோ உங்களுடைய ஹா இன்புட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எவ்ளோ இருக்குது, லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவுட்புட் ஆஃப் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆனா, இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, இந்த அவுட்புட் வந்து 2 விதமா கிடைக்கும். 1 2டே விஷயம் தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது ஹாப்பி தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சக்சஸ். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அதுல ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த பண்ண போறீங்கன்னா, தேர் இஸ் நோ நாலேட்ஜ் அபௌட் தட் ஓகேவா? உங்களுக்கு அத பத்தி நாலேட்ஜ் இருக்காது. பட் அத நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த முயற்சிய போட்டு தோல்வியே ஆனாலும், அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் மூலியமா இன் ஃபியூச்சர்ல நீங்க அதே ஒர்க் நீங்க கன்டின்யூ பண்றீங்க அப்படின்னா, இதுல நிறைகள் என்ன இருக்கு? குறைகள் என்ன இருக்கு? நம்ம இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இதுக்கப்புறம் இத வந்து இன்னும் வந்து மேம்படுத்த, இன்னும் மேல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜும், ஒரு கீவேர்ட் ஆஃப் ஒரு தோல்வி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது 1. 2வது சக்சஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சக்சஸ் கிடைக்கும். 2டே விஷயம் தான் கிடைக்கும். ஸோ, நீங்க எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும், இல்ல நான் இத பண்ணல, பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட, பார்த்துக்கலாம். 2டே விஷயம் தான் கிடைக்க போகுது. ஒண்ணு அதுல அனுபவம் கிடைக்க போகுது. இல்ல அதுல வெற்றி கிடைக்க போகுது. ஸோ, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த மாரி மோட்டிவேஷனல் வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.